ஸோ வெல்கம் பேக் டு வெல்கம் பேக் டு another வீடியோ everyone. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா ராவடி. இது வந்து இன்ட்ரடியூசிங் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ தான். ஸோ வாங்க வாங்க செவன் ஸ்க்ரீனோட அடுத்த படம். அண்ட் இவர் பேசில் இருக்காரு. அண்ட் எல்கே அக்ஷய்குமார் வந்து இவரோட என்னது சிறையில் நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிறை பார்க்கல ஹானஸ்ட்லி. எனக்கு வந்து என்னன்னா இந்த எனக்கு தெரியல அது சிறையில் வந்து ஒரு ட்ராஜிக்கான கிளைமேக்ஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு அது ஒரு பயம். அதனாலேயே நான் அந்த படத்தை வந்து இப்போ வரையும் பார்க்காம இருறா பார்க்கலாண்டா இருறா அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். அதுதான் ரொம்ப ஹானஸ்டான ஒரு ட்ரூத்து. ஸோ பட் நல்ல படம் நான் நிறைய கேள்விப்பட்டேன். அது தியேட்டர் ரன் ஓடுறப்ப நான் இங்கே இல்லை பெருசாக. அதனால வந்து என்னால் தேட்டர்லேயும் பார்க்க முடியல. தேட்டர்னா டக்குன்னு ஒரு இதில் போய் பார்த்துட்டு வந்துடும். ஆனால் ஓடிடியில் வந்து இந்த மாதிரி ஐயோ ட்ராஜிக்கான எண்டிங் இருக்கலாமோன்னு இழுத்துட்டாலே நான் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எனக்கு நீங்கள் ஸ்பாயிலர்லாம் ஒன்று சொல்லிடாதீங்க. கமெண்ட்ல சொல்றதுன்னா ட்ராஜிக் எண்டிங் இல்ல ப்ரோ, ட்ராஜிக் எண்டிங் ஆமா ப்ரோ இப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நான் உட்காந்து சரி பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி பார்த்துருவேன். ஓகே ஸோ வாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்ப்பேங்க. கண்டிப்பாக நல்ல படம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து ஆகணும் ஒரு நாள். ஸோ வாங்க இது பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுது. இன்னும் பெருசா ஏதோ வெடிக்க போகுது. காலேஜே நம்ம கண்ட்ரோலடா. நம்மள தாண்டி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். உள்ள வந்து பாருங்க. எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு வந்து கேளுங்க. ஐயோ! இந்த வருஷமும் ஹாஸ்டல்ல சரக்கு ஓட்டுற கான்ட்ராக்ட் எங்களுக்கே கொடுங்கண்ணே. ரூல்ஸ்லாம் மாறுதுடா. எங்களுக்கு 70 உங்களுக்கு 30. ஓகேனா டீல். ஓகே. கெட்ட கனவுடா. நம்ம கெட்டவங்களுக்கு கெட்ட கனவு தான் வரும். வெரி குட் வெரி குட் லைட்டிங். வாவ். என்னடா செய்யற? பாம் செய்யறேன். பாமா? ஒரே பாம். மொத்த காலேஜும் க்ளோஸ். மச்சானுங்களா, ஜாலி ஜோஸ். நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. செம்ம ராவடியா தான் பாருங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அதான் அந்த மனுஷன் சரி பண்றேன்னு சொல்றாருல. டேய், எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த ஆள் தான்டா. நீங்க வேணா நம்பிட்டுங்க. நான் போறேன். என்னை அவரையும் நம்புங்க. நாங்க சரி பண்றோம். டேய், யாரா அவரு? ஓடனா ப்ரொஃபஸரா? ஏய் மாஸ் மாஸ் காமெடி இங்கிலீஷ் படிக்க ரொம்ப நல்ல டிசைன் சாய்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராவடி டைட்டிலாக இருக்கட்டும், அதை டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற டைப்போகிராஃபிஸ் வந்ததெல்லாம் கூட அந்த சம்மர் எல்லாம் ஜாலியாக வாங்க ஃபன் பண்ணுறோன்ற லெவலில் தான். எடிட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. விஷுவலி அப்படி தான் இருக்குது. நிறைய நைட் ஷாட்ஸ் சூப்பர்லி லிட் செம்மையாக இருக்குது. நைட் ஷாட்ஸ் எல்லாமே செம்மையாக லிட் பண்ணியிருக்காங்க. யார் டிபி சரியான ஒர்க்கு, செம்ம ஒர்க்கு. அப்புறம் அவர் அக்ஷய்குமாரோட இது ஒரு மாதிரி அவருக்குன்னு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குங்க. அந்த ப்ரெசன்ஸ் நல்லா தெரியுது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக சிறை பார்த்தா இன்னும் பெட்டராக அந்த ப்ரெசன்ஸ் இதாகும்னு நினைக்கிறேன் எனக்கு. லியான் ப்ரிட்டோ செம விஷுவல்ஸ். ஜென் மார்டின் தலைவன் வேற லெவல் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. பேசில் என்ட்ரிலாம் தெரிச்சிச்சு, செம்மையாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா அந்த காலேஜ் படம் அப்படின்னாலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஜாலியான ஒரு படம் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக நான் ஒரு இது வச்சு பார்ப்பேன். சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. அதுக்கு அடுத்த கதை. பட் இது நல்லா இருக்குது. இப்போ வரையும் செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. பேசிலும் செம்ம ஜாலியாக வந்து இறக்குறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் ஹவு டெக்னிக்கலி ஸ்ட்ராங் த ஃபிலிம் ஹஸ் பின் மவுண்டட். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது படம். ரொம்ப செம்ம அழகாக இருக்குங்க படம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் செம்மையாக இருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் அக்ஷய்குமாருக்கும் வந்து இது ஒரு வேற ஷேட்ல. சிறை வந்து ஃபுல் ஆன் சீரியஸ் இன்டென்ஸ் அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் கேள்விப்பட்டேன். இது அப்படியே ஜாலியா ஃபுல்லா ஓடுது. ஸோ எனக்கு ஆக்சுவலா பார்க்க செம்ம இதுவா இருக்கு. நல்லா இருக்கு. இவர் இப்ப அக்ஷய்குமாரா இருக்கட்டும், அபிஷான் அந்த சைடு ஒரு டெபியூ, அப்புறம் அந்த சைடு பிரதீப் அடிச்சுன்னு இருக்கிறது, கிஷன் தாஸ்,
ஐயோ! இன்னும் இன்னும் ஒரு பேர் மறக்கிறேன். இன்னும் ஒரு வெரி இம்ப்ரெசிவான ஒரு பேர நான் மறக்கிறேன். ஆஹா! 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 ச்சே! 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 மறந்துட்டேன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. லைக் இப்ப இந்த மாரி புதுமுகங்கள் அப்படின்னு ஒரு ஒரு வேவே இப்ப இன்ட்ரோடியூஸ் ஆகுற மாரி ஒரு ஃபீல் எனக்கு. ஓகே பிரதீப் வந்து வந்து இப்ப 3 படம் பண்ணியாச்சே அப்படின்னு வச்சுக்கங்களேன். பட் அடுத்த ரேஸ் ஆஃப் த நியூ ஃபேஸஸ் வர்றது வந்து அது ஒரு மாரி செம்மையா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. எல்லாம் வந்து நல்ல படம் குடுக்கணுன்ற ஒரு இதுல வந்து இறங்குறாங்க அப்படின்றப்ப தட் இஸ் வெரி நைஸ் டூ see. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம். நன்றி.